லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவிடிகளே சரணம். ஸ்ரீமன் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா. சிற்றஞ்சிறு காலே வந்துன்னை சேவித்தும் போற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். சிற்றஞ்சிறு காலே வந்துன்னை சேவித்தும் போற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றமை துண்டும் குலத்தில் பிறந்து நீ பெற்றமை துண்டும் குலத்தில் பிறந்து நீ குற்றவள் எங்களை கொள்ளாமல் போகாது. பெற்றமை துண்டும் குலத்தில் பிறந்து நீ குற்றவள் எங்களை கொள்ளாமல் போகாது. இற்றை பறை கொள்வான் அன்று காண்கோவிந்தா ஏற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் முந்தன்னோடு. இற்றை பறை கொள்வான் அன்று காண்கோவிந்தா ஏற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் முந்தன்னோடு. உற்றோமேயாவோம் உனக்கே நாமாட்சிவோம். உற்றோமேயாவோம் உனக்கே நாமாட்சிவோம். மற்றே நம் காமங்கள் மாற்றேனோரெம் பாவாய். உற்றோமேயாவோம் உனக்கே நாமாட்சிவோம். மற்றே நம் காமங்கள் மாற்றேனோரெம் பாவாய். இந்த பாசுரமோட ஒரு சின்ன விளக்கம் ஆர் எசன்ஸ் ஆஃப் த பாசுரம் என்னன்னு பார்ப்போமா? இந்த பாசுரத்தில் நம்ம ஆண்டாள் நாச்சியார் கண்ணபிரான் கிட்ட நாங்கள் எதுக்காக இந்த பாவை விரதம் இருக்கோம், எதுக்காக உங்ககிட்ட வேண்டிக்கிறோம் அப்படின்றத ரொம்ப தெளிவாக பாடியிருக்கா. அவள் எப்படி சொல்கிறான்னு பார்ப்போமா? கண்ணா, விடிய கார்த்தால நாங்கள் எல்லாரும் உன் பொன் போன்ற தாமரை பாதங்களை வணங்குறதுக்காக வந்திருக்கோம். அதுக்கான காரணத்தை நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா நம்ம ஆண்டாள் நாச்சியார். பசுக்கள் எல்லாத்தையும் மேய்த்து பிழைக்கும் ஆயர்குலத்தில் பிறந்த நீ எங்களோட சிறு பாவை விரதத்தை கண்டுக்காம விட்டுவிடாதே அப்படின்னு சொல்றா. நீ தரும் சிறு பொருட்கள், அதாவது அணிகலன் ஆகியவை, இதுக்காகலாம் நாங்க பாவை விரதம் மேற்கொள்ளவில்லை. நீ என்றென்றும் 7 பிறவிக்கும் எங்கள் குலத்திலேயே பிறக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் நாங்க இந்த விரதம் இருந்தோம்னு சொல்றா. எங்க எல்லாரையும் நீ உறவினராக ஏத்துக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறா. உனக்கு மட்டுமே சேவை செய்யும் பாக்கியத்தை தர வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறா நம்ம ஆண்டாள் நாச்சியார். இதை தவிர எங்களுக்கு இருக்கிற எல்லா விருப்பங்களையும் எல்லா ஆசைகளையும் நீயே அழித்து விடு கண்ணா. என்றென்றும் உங்களோட நாமத்தை ஜபிச்சுண்டு என்னைக்கும் உங்களை நித்தம் கிரகிச்சுண்டு உங்களோட அனுகிரகத்தை பெற்று நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம்னு சொல்றா. எல்லா ஆசா பாசங்களையும் விட்டுட்டு விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஆண்டாள் நாச்சியாரும் அவளோட எல்லா பாவை நோன்பு இருக்கும் பெண் தோழிகளும் சரணடைஞ்சிடுறா நம்ம ஸ்ரீமன் நாராயணன் கிட்ட. அந்த சரணாகதி தான் இந்த பாசுரத்தோட மகிமை. ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவிடிகளே சரணம்.